ஹலோ கைஸ், நான் உங்கள் கௌதம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான லீட் கோட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ப்ராப்ளம். எக்கச்சக்கமான இன்டர்வியூஸில் வந்து இது கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரிவர்ஸ் வேர்ட்ஸ் இன் அ ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக அந்த கொஷின் பேர்லேயே ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. அதில் வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்கும், வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து நம்ம அந்த வேர்ட்ஸோட ஆர்டரை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்கை இஸ் ப்ளூ அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போது ப்ளூ வந்து கடைசி வேர்டாக இருக்குது, கரெக்டாக? தி வந்து ஃபஸ்ட்டு வேர்டாக இருக்குது. இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா ப்ளூ இஸ் ஸ்கை தி இப்படின்னு அவுட்புட் வரணும். அதாச்சும் அந்த ஸ்ட்ரிங்கை அப்படியே ரிவர்ஸ் பண்ண சொல்லலை, வேர்ட்ஸை மட்டும் ரிவர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டும் அதே கரெக்டாக முன்னாடி இருந்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ ப்ளூன்னு இருக்கிறது முன்னாடியும் ப்ளூன்னு தான் இருந்திருக்கு, கரெக்டாக? அது ரிவர்ஸ் ஆகலை, பட் அந்த வேர்டோட பொசிஷன் மட்டும் மாறி இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வருது, இது செகண்ட் வருது, இது தேர்டு வருது, இது ஃபோர்த்து வருது. ஓகே, ஏன் இந்த கொஷின் ஒரு மீடியமாக போட்டிருக்காங்க அண்ட் ஏன் இந்த கொஷின் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின்னு நான் சொல்லிடுறேன். மேலாப்பில் பார்க்கும்போது டக்குன்னு ஓகே ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் தோணும். அண்ட் ஆக்சுவலி தட் இஸ் கரெக்ட். ஓகேவா? இது வந்து ஓரளவுக்கு சிம்பிளான கொஷின் தான். பட் இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நிறைய எட்ஜ் கேசஸ் வந்து இந்த கொஷினில் இருக்கும். அண்ட் இந்த எட்ஜ் கேசஸை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணுறீங்களா, கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறீங்களான்ற மெயின் இன்டென்ஷனோட தான் இந்த கொஷினை வந்து இன்டர்வியூவர்ஸ் உங்கள்கிட்ட கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரிங்கை டக்குன்னு ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு லெவலுக்கு மேலே போய் வேர்ட்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கேரக்டர்லாம் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணவே இல்லை, வேர்ட்ஸ் மட்டும் மாறி வருது. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி இன்ட்யூட்டிவாக யோசிக்கிறீங்கன்றதே ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ இந்த கொஷினில் வந்து அந்த எட்ஜ் கேசஸ் என்ன, அதே மாதிரி இது எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் கேசஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்களேன், சம்டைம்ஸ் வந்து இங்கே செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சாக தெரியுதா? ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயுமே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ஆன்சரில் வந்து நம்ம அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை வந்து முதலே ட்ரிம் பண்ணிடலாம். இதை ட்ரிம் பண்ணிட்டோம்னா எப்படி வரும்னா, இந்த ஸ்பேஸும் போயிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். ட்ரிம் பண்ணுறதுனா என்ன, ஸ்டார்டிங்கில் உள்ள ஸ்பேஸஸையும் கடைசியில் ட்ரெயில் ஆகிற ஸ்பேஸஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு போகிறோம். இப்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு வேர்டுக்குமே நடுவில் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன், அப்போ இன்னும் ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹலோ. இப்போது நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, இங்கே வந்து ஈவன் தோ இந்த ரெண்டு வேர்டுக்கு நடுவில் 2 ஸ்பேஸ் இருக்குது, நம்ம ஆன்சரில் வந்து எப்போவுமே 2 வேர்டுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த எட்ஜ் கேஸை நம்மளோட சொல்யூஷனில் ஹேண்டில் பண்ணணும். இப்போது அதுக்கு முன்னாடி மெயினாக நம்ம எப்படி இதை ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது டேரெக்டாக வேர்டையே எடுத்துகிட்டு ரிவர்ஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம். ஏன்னா நீங்கள் யோசிக்கலாம், இந்த வேர்ல்டை வந்து நான் எப்படி முதல்ல எடுத்துகிட்டு வருது, அதுக்கு வந்து எனக்கு இந்த வேர்ல்டு டபிள்யூவோட ஸ்டார்டிங் லெட்டர் தெரியணும், இந்த செக்மெண்ட் எங்கே முடியுதுன்னு தெரியணும். ஸோ இப்படிலாம் வந்து உங்களுக்கு ஒரு தாட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஓட ஆரம்பிக்கும் இந்த கொஷின் பார்த்தோன்னே. ஆனால் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து சிம்பிளாக யோசிச்சிங்கன்னா, இந்த வேர்ல்டை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும், கரெக்டாக? அதாச்சும் ஒரு கடைசியில் இருக்கிறதெல்லாம் முன்னாடி கொண்டு வரணும். அப்போது நம்ம சும்மா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பிப்போமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்ட்ரிங்கையே அப்படியே கேரக்டராக ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் அதை ரிவர்ஸ் பண்ணனா என்ன ஆகும் பாருங்களேன். ஸோ இது வந்து ரிவர்ஸ் 1 R1ன்னு போட்டுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு நம்ம அல்காரிதமில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மொத்த ஸ்ட்ரிங்கை அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டி, இது வந்து அப்படியே லிட்ரலாக ரிவர்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ DLROW 2 ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸ் நம்ம அப்புறம் ஹேண்டில் பண்ணலாம். OLLEH. ஓகேவா கைஸ்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கை அப்படியே நான் ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நமக்கு ஒரு அளவுக்கு ஒரு பார்த்தா ஒரு ஐடியா வருது. அதாவது நம்ம வேணுன்ற மாதிரி இந்த வேர்ல்டுன்ற வார்த்தை ஃபஸ்ட்டு வந்துருச்சு, ஹலோன்ற வார்த்தை கடைசிக்கு போயிடுச்சு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ப்ராக்ரஸ் தான். இப்போது அடுத்த ஸ்டெப்பு இதில் என்ன? அடுத்த ஸ்டெப்பு இந்த வார்த்தையை வந்து சம்ஹவ் நம்ம வேர்ல்டுன்னு மாற்றணும். அதே மாதிரி இந்த OLLEH அப்படின்ற ஒரு கலைஞ்சிருக்கிற வார்த்தையை வந்து நம்ம ஹலோன்னு மாற்றணும், கரெக்டாக? இப்போ நீங்களே இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னு. ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் பாஸ் எடுத்துகிட்டு நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம பண்ண போகிற ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் பை வேர்ட் ரிவர்ஸ் பண்ண போகிறோம். அதாச்சும் ஃபஸ்ட்டு இது ஒரு வேர்டுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை மட்டும் ரிவர்ஸ் பண்ணுவோம், அடுத்த வேர்டுக்கு போவோம், அதை மட்டும் ரிவர்ஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி பண்ணுவோம்? சிம்பிள் இல்லையா? ஒரு வேர்டும் இன்னொரு வேர்டும் எப்படி பிரிஞ்சிருக்கும், நடுவில் ஸ்பேஸ் இருந்துச்சுனாலே ஒரு வேர்டு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், கரெக்டாக? ஸோ இந்த ரிவர்ஸ் 2ல் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட்டு இதை இந்த
இந்த கேரக்டர் அரே. ஸோ இது வந்து பேசிக்கலி ஒரு அரே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிட்டு வருவோம். ஓகேவா? ஸோ இந்த கேரக்டர் அரேவை லூப் பண்ணிட்டே வருவோம். எப்போ ஒரு ஸ்பேஸ் வருதோ அப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல ஸ்டார்ட் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் இருக்கும். ஓகேவா? எண்டு வந்து இங்கே வரும். ஏன்னா ஸ்பேஸ் எப்போ வருதோ அப்போ தான் அந்த வேர்டு முடியுது. ஸோ ஸ்டார்ட்டு எண்டு. ஸோ இந்த ஸ்டார்ட்டையும் எண்டையும் வச்சு சிம்பிளாக ஒரு 2 பாயிண்டர் அப்ரோச் வச்சு இந்த வேர்ல்டு அப்படின்றத நம்ம இது பண்ணிடுவோம், ரிவர்ஸ் பண்ணிடுவோம். கரெக்டாக? ஸோ அப்படி போட்டால் என்ன வரும் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் பண்ணும்போது WORLD வந்துருச்சு. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி ஸ்பேஸ் இப்போதைக்கு நம்ம 2 ஸ்பேஸ் இருக்குது, இல்லை ஒரு ஸ்பேஸ்னே நம்ம வச்சுப்போம். ஏன்னா இது வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு கேரக்டர் அரே பில்ட் பண்ணுவோம். அந்த இடத்துலேயே நம்ம ஸ்பேஸை வந்து ஹேண்டில் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து நான் கோடில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம அதை ஹேண்டில் பண்ண வேணாம், சிம்பிளாக பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வேர்ல்டுன்னு இருக்குது, ஒரு ஸ்பேஸ் மட்டும் இருக்குது. இப்போ பாருங்களேன், மறுபடி ஸ்பேஸ் முடிஞ்ச ஆரம்பத்தில் அடுத்த வேர்டு ஆரம்பிக்கும். கரெக்டாக? ஸோ இது வந்து இந்த வேர்டோட ஸ்டார்ட்டு, அரே இந்த ஸ்ட்ரிங்கே முடிஞ்சிட்டதுனால இது வந்து இந்த வேர்டோட எண்டு. இப்போது இந்த ஸ்டார்ட்டையும் எண்டையும் வச்சு ஒரு 2 பாயிண்ட் அப்ரோச் என்ன கைஸ், ரிவர்ஸ் பண்ணுறது சும்மா ஸ்வாப் தான். கரெக்டாக? ஸோ ஸ்டார்ட் இஸ் லெஸ் தேன் எண்டுன்னு ஒரு லூப் போட்டு இந்த ரெண்டு கேரக்டராக மாற்றி விட்டே வருவோம். அப்புறம் ஸ்டார்ட் வந்து அடுத்ததுக்கு போயிடும், எண்டு வந்து முன்னாடி வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ சிம்பிளாக ஒரு ஸ்வாப் கான்செப்ட் வச்சு ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டார்ட் இந்த எண்டு வச்சு இந்த வேர்டு ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், HELLO. ஸோ ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு இருந்ததை ஒரு 2 ரிவர்ஸ் பண்ணுறது மூலமாக வேர்ல்டு ஹெலோ அப்படின்னு மாற்றிட்டோம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்க போகுது. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் தான் கைஸ். ஏன்னா நம்ம வந்து ஒரு 2-3 வாட்டி லூப் பண்ணுவோம் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கெலாம், பட் ஸ்டில் அது வந்து ஒரு லீனியர் டைம் தான். அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லீனியர் ஸ்பேஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிங்கை அப்படியே மேனிப்புலேட் பண்ண முடியாது, அதை வந்து ஒரு கேரக்டர் அரேவாக மாற்றிட்டு தான் நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ண போகிறோம். ஓகேவா கைஸ்? ஸோ இது ஆக்சுவலாக வந்து இந்த கொஷின் நீங்கள் முன்னாடி பார்க்காம இன்டர்வியூவில் டேரெக்டாக கேட்குறாங்க அப்படின்னா மெயினாக அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, அந்த ஸ்டார்டிங்கில் உள்ள ஸ்பேஸை ஹேண்டில் பண்ணுறீங்களா, நடுவில் வந்து மோர் தேன் 1 ஸ்பேஸ் வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அது மாதிரி இந்த 2 ரிவர்ஸ் வந்து உங்களால் யோசிக்க முடியுதா, எப்படி இன்ட்யூட்டிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்றதான் பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே நான் இதில் உங்களுக்கு தெளிவாக கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ கோட் பார்த்தோம்னா மற்ற எல்லா எட்ஜ் கேசஸுமே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். வாங்க அங்கே போகலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரிம் பண்ணிடுறேன். ட்ரிம் பண்ணுறது வந்து எதுக்கு, ஜஸ்ட் லெஃப்ட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்பேஸையும் ரைட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்பேஸையும் அந்த சென்டென்ஸ்லேருந்து தூக்கிட்டோம். ஓகேவா? இப்போது அந்த கேரக்டர் அரே வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம்னு சொன்னான்ல, இந்த இடத்துல தான் வந்து அந்த நடுவில் உள்ள எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் ஹேண்டில் ஆக போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எவ்வளோ வேலிடான கேரக்டர் இருக்குன்றத ஒரு நம்பர் ட்ராக் பண்ணிகிட்டே வரேன். ஸோ அது வந்து ஸ்டார்டிங்கில் 0வாக இருக்குது. ஓகேவா? இப்போது அந்த ஸ்ட்ரிங்கு ஃபுல்லாக நான் லூப் பண்ணி அது வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் ஒரு கேரக்டர் பார்க்குறேன்னா வேலிட் கேரக்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஜஸ்ட்டு பார்த்த கேரக்டர் வந்து ஒரு ஸ்பேஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இன்கேஸ் மோர் தேன் 1 ஸ்பேஸ் வந்து தொடர்ந்து இருந்துச்சுன்னா உள்ளே வந்து ஒரு ஒயில் லூப் போட்டு அந்த அடுத்தடுத்து ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதை நான் இக்னோர் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் லூப்பை வந்து ஜஸ்ட் I++ன்னு போட்டு ஸ்கிப் பண்ணிடுறேன். புரியுதா? ஸோ வேலிட் கேரக்டர்ஸ் வந்து எப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும்னா ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற ஸ்பேஸ்க்கு மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ஸ்பேஸை வந்து வேலிடாக எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். மோர் தேன் 1 ஸ்பேஸ் வந்துச்சுன்னா மற்ற ஸ்பேஸ்லாம் நம்ம வந்து இக்னோர் பண்ணிடுறோம். புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த பார்ட் முடியும் போது நமக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் மொத்தம் எவ்வளோ வேலிடான கேரக்டர் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போது வேலிடான கேரக்டர் எவ்வளோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கேரக்டர் அரேவை பில்ட் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ நான் ஜஸ்ட்டு கேர்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் அரே போட்டுக்கிறேன். அதில் வந்து வேலிட் கேரக்டர்ஸ் அமௌண்ட் ஆஃப் கேரக்டர் தான் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ சும்மா J=0ன்றதை இந்த கேரக்டர் அரேவோட அந்த இண்டெக்ஸ்க்காக வச்சுருக்கேன். மறுபடியும் நான் ஸ்ட்ரிங்கை லூப் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், ஜஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங்கில் உள்ள ith லொக்கேஷனில் உள்ளதை கேரக்டர்ஸ் அரேயில் jth லொக்கேஷனில் போட்டுகிட்டே வரேன். மறுபடியும் இங்கே அதே பிரச்சனை தான் பாருங்கள். ஏன்னா ஒரு வாட்டி தான் நான் ஸ்பேஸை வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணுவேன். தொடர்ந்து 2-3 ஸ்பேஸ் எஸ்ஸில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நான் கேரக்டர்ஸ் அரேயில் போட்டுகிட்டே வர வேணாம். கரெக்டாக? ஸோ முன்னாடி இங்கே பார்த்த அதே கான்செப்ட் தான் கைஸ். ஸோ ஸ்பேஸ் வந்துச்சுன்னா ஜஸ்ட் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கேன். ஓகேவா? ஸோ இது முடியும் போது நம்ம கேரக்டர் அரேயில் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்பேஸோட ஜஸ்ட் ஒரு கேரக்டர் அரே மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி அவுட்புட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்புட் ஸ்ட்ரிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ நோட் பண்ணுங்கள், நடுவில் ஒரே ஒரு ஸ்பேஸ் கேரக்டரும் இருக்குது. ஸோ இது முடியும் போது இப்படி தான் இருக்க போகுது. இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் R1 பண்ணணும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்த R1. ஸோ R1 வந்து என்னது, ஃபுல் ஸ்ட்ரிங்கையும் அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வந்து 0,
எண்டிங் வந்து அந்த ஃபுல் அரேவோட கடைசி கேரக்டர். கரெக்டாக? ஸோ இந்த ரிவர்ஸ் கேரக்டர் அரேன்றதை நான் ஜஸ்ட் ஒரு யூட்டில் ஃபங்க்ஷன் மாதிரி எழுதி வச்சிட்டேங்க. ஏன்னா இது வந்து ஒரு 2-3 இடத்துல நம்ம கால் பண்ணுறதுனால இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்கள் இன்டர்வியூவரை இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் கேரக்டர் அரேன்னு போட்டு ஸ்டார்ட்டும் எண்டும் கொடுத்துட்டேன். இதுதான் வந்து நம்ம பார்த்த அந்த 2 பாயிண்டர் அப்ரோச் பேசிக்கலி ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டார்ட் இஸ் லெஸ் தேன் எண்டுன்னு போட்டு ஸ்டார்ட்டையும் எண்டையும் ஸ்வாப் பண்ணுறேன், ஸ்டார்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், எண்டை டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ சிம்பிளான ஸ்வாப்பிங் வச்சு ரிவர்ஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி R1 முடிஞ்சிருச்சு. ஸோ R1 முடியும் போது என்ன ஆகும்? ஹலோ வேர்ல்டுன்னு இருந்தது எப்படி கைஸ் இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ R1 முடியும் போது ஹலோ வேர்ல்டுன்னு இருந்தது இந்த மாதிரி மொத்தமாக ரிவர்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ரிவர்ஸ் 2 வந்து இங்கே நடக்குது. ஸோ இந்த இடத்துல தான் ரிவர்ஸ் 2 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்வாப்பில் வந்து ஒவ்வொரு வேர்டாக நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சும்மா 0ன்னு வச்சுக்கிறோம். இந்த கேரக்டர்ஸ் அரேவை லூப் பண்ணுறோம். எப்போல்லாம் ஸ்பேஸ் வருதோ நம்ம ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம்னு அர்த்தம். அப்போ ஸ்பேஸ் நம்ம பார்க்குறோன்னா என்ன அர்த்தம்? ஸ்பேஸ்க்கு முன்னாடி கேரக்டர் தான் அந்த வார்த்தையோட எண்டு கேரக்டராக இருக்கணும். ஸோ நமக்கு ஒரு ஸ்டார்ட் இருக்குது, ஒரு எண்டு இருக்குது. அதை வச்சு அந்த வேர்டை மட்டும் ரிவர்ஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ ரிவர்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் வந்து அடுத்த வேர்டோட ஃபஸ்ட் கேரக்டர் பாயிண்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதனால I+1 இது மாதிரி மொத்தமாக நடக்கும்போது எப்போல்லாம் ஸ்பேஸ் வருதோ அப்பப்போல்லாம் அந்த வார்த்தையை நம்ம ரிவர்ஸ் பண்ணிகிட்டே வரோம். இதில் நீங்கள் இன்னொரு எட்ஜ் கேஸ், முக்கியமான எட்ஜ் கேஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வார்த்தையை கண்டுபிடிக்கிறது ஸ்பேஸை வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இந்த அரேல இந்த வேர்ல்டுன்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் R2 முடியும் போது என்ன ஆகும்? ஸோ R2 முடியும் போது ஸ்பேஸ் இருக்கிறதுனால இந்த வேர்ல்டை வந்து நம்ம இப்படி கரெக்டாக ரிவர்ஸ் பண்ணிடுவோம். ஆனால் இந்த ஹெலோன்ற வார்த்தை முடியும் போது ஸ்பேஸ் இல்லை. ஸோ நம்ம அதை ஸ்பேஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டாக? ஸோ இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வாட்டி இன்னொரு ரிவர்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த வார்த்தைக்கு வந்து நம்ம அந்த கண்டிஷன் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதோட ஸ்ட்ரிங் முடிஞ்சிருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து இங்கே என்ன இருந்துச்சோ அதுவாக இருக்கும். ஸோ O வந்து வில் பி பாயிண்டிங் டு ஸ்டார்ட், சேம் ஸ்டார்ட்டு. ஆனால் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த H. ஸோ இது வந்து அரேல லாஸ்ட் கேரக்டர். ஸோ திரும்பி அந்த கடைசி வேர்டுக்கு மட்டும் தனியாக லூப்புக்கு வெளியில் ஒரு ரிவர்ஸ் கால் பண்ணுறோம். ஓகேவா கைஸ்? ஸோ அகைன் இது ஃபுல்லாக முடியும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆகிட போகுது. ஸோ வேர்ல்டு ஹலோ அப்படின்னு வந்துட போகுது. ஸோ இப்போ இதை நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ண முடியாது. இது வந்து கேரக்டர் அரேவாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றினோம்னா ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் கேர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இது வந்து வேர்ல்டு ஹலோ அப்படின்னு ஸ்ட்ரிங்காக மாறி போயிட போகுது. ஸோ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த கொஷின் வந்து உங்களுக்கு நிறையாவே முக்கியமான ஒரு கொஷின். ஏன்னா இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ரீபர்பஸ் பண்ணி ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி உங்களுக்கு அந்த எட்ஜ் கேசஸ் கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி இந்த 2 டைம் ரிவர்ஸ் பண்ணுன்றது இன்ட்யூட்டிவாக நீங்கள் சொல்கிறது. ஸோ இதில் வந்து நிறையா நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இந்த கொஷின்லாம் நீங்கள் நல்லா இன்ட்யூட்டிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா. ஸோ கொஷின் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராச்சும் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லை ஜாப் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நண்பா.